முன்ஜென்ம பாவங்கள் தீர்க்கும் வக்கரகாளி அம்மன் கோவில். வக்கிரதோஷம், கிரகதோஷம், கண் திருஷ்டி நீக்கும் வக்கரகாளி அம்மன். இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவ ஆலயம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் மயிலம் வழியாக பெரும்பாக்கம் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து சேராட்டோ மூலம் திருவக்கரை கோயிலை அடையலாம். கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ வக்கரகாளி அம்மன் ஆலயம். தேவாரல் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாக ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வக்கரகாளி அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. வக்கராசூரன் என்ற அசுரனை வரதராஜ பெருமாள் சம்மாரம் செய்கிறார். அந்த வக்கராசூரனின் தங்கை துன்முகியை வக்கரகாளி சம்மாரம் செய்யும் பொழுது அந்த ராசசி துன்முகி கர்ப்பமாக இருந்தால் குழந்தையை வதம் செய்யக்கூடாது என்பது தர்மசாஸ்திரம். எனவே துன்முகியின் வயிற்றில் கருவில் உள்ள குழந்தையை காளி தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு ராசசியை சம்மாரம் செய்தாலாம். வக்கராசூரனின் தங்கையை அளித்ததால் வக்கரகாளியாக அங்கேயே அமர்ந்து விட்டால். சம்மாரம் பண்ணியதால் ஓங்காரமாக இருந்திருக்கிறாள். ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீசக்கர ராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். ராகு கேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலதுபுறம் 5 இடப்புறம் 4 என்ற கணக்கின்படி சுற்றி வர வேண்டும் என்பது ஐதீகம். வக்கர சாந்தி திருத்தலம் என்ற பெயரும் இத்தலத்திற்கு உண்டு. பொதுவாக காளி கோவில் ஊரின் எல்லையில் தான் இருக்கும். ஆனால் இங்கு ஊரின் நடுவில் ராஜகோபுரத்தின் நுழைவாயில் அருகில் காளி சன்னதி அமைந்துள்ளது. வக்கரகாளி அம்மன் திருவுருவம் பிரமிப்பாக இருக்கிறது. மண்டையோடு கிரீடத்துடன் தலையை சற்று இடதுபுறமாக சாய்த்தபடி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம் காணப்படுகிறது. கோரை பற்களுடன் சினம் கக்கும் பெரிய உருண்டை விழிகளில் பூமியை பார்த்தபடி அம்மன் வலது காலை சற்றே தூக்கி அமர்ந்துள்ள பீடத்தில் ஊன்றியபடியும் இடது காலை தரையில் ஊன்றியபடியும் உடலை சற்று வலதுபுறம் திருப்பிய நிலையில் அமர்ந்துள்ள காட்சி வேறு எங்கும் காண முடியாது. அன்னையின் இடது பாதத்தில் கீழே ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். அன்னையின் மார்பிற்கு குறுக்கே மண்டையோடு மாலை காணப்படுகிறது. காளியம்மன் வலப்புறம் உள்ள 4 திருக்கரங்களிலும் மேலிருந்து முறையே பாசம், சக்கரம், வாள் மற்றும் கட்டாரி ஆகியவற்றை ஏந்தி காட்சி தருகின்றார். அதே போன்று இடது புறத்தில் மேலிருந்து முறையே உடுக்கை, கேடயம், கபாலம் ஏந்தி இருக்கிறார். இறுதியாக இடது காலை ஒட்டி கைவீரர்கள் லாவகமாக மடக்கி ஆட்காட்டி வீரரால் அம்மன் தனது இடது பாதத்தை சுட்டிக்காட்டும் பாவனையில் அமைந்த திருக்கரம் என 4 திருக்கரங்களுடன் அருள் பளிக்கிறார். அம்மனின் முக தரிசனம் கண்ட பிறகு பாத தரிசனம் செய்வது விசேஷமாகும். இந்த கோவில் வராக நதி என்று அழைக்கப்படும் சங்கரபரணி ஆற்றின் வடக்கரையில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இத்தலத்தில் இறைவன் சந்திரமௌலீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இவர் எங்கும் காண முடியாத அரிய வகையான 3 முக லிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருவத்தரை என்னும் திருத்தலம் கொண்ட நாட்டில் திருவக்கரை என்னும் திருத்தலம் தொண்டை நாட்டில் உள்ள 32 சிவ ஆலயங்களில் 30வது தலமாகும். 7ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட இத்திருக்கோவில் சமயக்குருவர் நால்வருள் பார்வதி தேவியுடன் ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும். ராஜகோபுரத்தில் நுழைந்தவுடன் வடக்கு நோக்கிய வக்கரகாளி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இதற்கு அருகே மேற்கு நோக்கி வக்கராசூரன் வழிபட்ட வக்கரலிங்கம் சன்னதி அமைந்துள்ளது. மேற்கு நோக்கி அமைந்துள்ள சிவன் சன்னதி இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். காளி சன்னதியிலிருந்து உள்ளே மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் வலதுபுறம் 100 கால் மண்டபம் உள்ளது. நுழைவாயில் நேரே பெரிய வடிவில் திருநந்தி அமைந்துள்ளது. இக்கோவில் ஆதித்ய சோழன் என்னும் சோழ மன்னரால் 2000 ஆண்டுகளுக்கு முன் செங்கலால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த சிவபக்தனாக விளங்கிய முதலாம் பராந்தக சோழனின் மகனான கண்டராதிக்க சோழனால் திருக்கோயில் கோபுரம் கட்டப்பட்டு அவரது பெயரிலேயே கண்டராதித்தன் திருகோபுரம் எனவும் கண்டர் சூரியன் திருகோபுரம் எனவும் அழைக்கப்பட்டதாக வரலாறு செய்தி உள்ளது. கண்டராதித்தனின் மனைவியான செம்பியன் மாதேவியார் பாடல் பெற்ற கோவில்களாக இந்த ஆலயம் உள்ளது. வெளிப்புற சன்னதியில் சப்த மாதர்கள் உள்ளனர். அவர்கள் வராகி, இந்திராணி,
காத்தியானி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமணி, துன்முகி, சாமுண்டி முதலியோர் ஆவார். இவர்களில் சாமுண்டிக்கு பதிலாக அன்னை ஆதிபராசக்தியே காளியாக உருவெடுத்து பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். காளி சன்னதியின் வலதுபுறம் யோகேஸ்வர லிங்கமும் இடதுபுறம் வலம்புரி கணபதியும். இவற்றில் வலம்புரி கணபதி மிகவும் அபூர்வம். ஏனென்றால் 108 சிவ ஆலயங்களில் ஒன்று என்ற முறையில்தான் வலம்புரி கணபதியை பிரதிஷ்டை செய்வது மரபு. அதன்படி இக்கோவிலில் உள்ள வலம்புரி கணபதியை தரிசித்தால் 108 சிவ ஆலயங்களில் உள்ள விநாயகரை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். காளி கோயில் முன்புறம் 4 துவாரபாலிகைகள் சிலைகள் உள்ளன. காளி கோவிலில் இருந்து மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் மிகப்பெரிய திருநந்தி உள்ளது. இந்த நந்தி கருவறைக்கும் கொடிமரத்திற்கும் நேராக இல்லாமல் வடபுறமாக சற்று விலகிய நிலையில் இருக்கிறது. திருநந்திக்கு வலதுபுறமாக திருக்கல்யாண மண்டபம் அமைந்துள்ளது. இது 100 தூண்களை உடைய நூற்றுக்கால் மண்டபம் என அழைக்கப்படுகின்றது. இந்த மண்டபம் இரு பக்கமும் 2 சக்கரங்களுடன் குதிரை இழுத்து செல்வதை போன்ற ரத வடிவில் உள்ளது. நந்தி அடுத்த மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் கிளிகோபுரம் அமைந்துள்ளது. இதுதான் ஒரு காலத்தில் ராஜகோபுரமாக இருந்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இது ஏற்கனவே ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பழமையானது. கிளிகோபுரத்தை தாண்டி கிழக்கு நோக்கிய நிலையில் மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் இங்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இறைவன் ஈசன் அருவம், அருவுருவம் மற்றும் உருவம் என 3 நிலைகளில் அருள்பாலிக்கின்றார். கருவறைக்கு தென் திசையில் குண்டலினி மாமுனிவர் என்னும் சித்தர் சிவசமாதியை நம்ம காணலாம். அங்கு லிங்கம் அமைக்கப்பெற்று தனி கோவிலாக விளங்குகிறது. கருவறையின் பின்புறம் மேற்கு நோக்கிய வரதராஜ பெருமாள் தனி கோவிலில் பிரியோ சக்கரத்துடன் அபய அஸ்தத்துடன் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காசளிக்கின்றார். சிவபெருமான் வேண்டுகோளுக்கு இணங்க சிவனிடம் சாகாவரம் பெற்ற வக்கராசுரன் என்னும் அரக்கன் ஸ்ரீ வக்கரகாளி வதம் செய்தார். அதனால் இத்தலத்தில் பெருமாள் தாயார் இன்றி தனியாக காட்சியளிக்கின்றார். சக்கரம் நேரா இருக்கணும். இங்க பிரயோக சக்கரம் அசுரனை வதம் பண்ணிட்டு மேற்க பார்க்கிற பெருமாள் இங்க அவரோட தங்கையே காளி சம்ஹாரம் என்றார். இங்க பௌர்ணமி ஒரு நாள விசேஷம். இந்த கோவில எப்பேற்பட்ட சகல தோஷத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு பெருமாளும் காளியும் இந்த சிவனும் இங்க கோவில விசேஷமான இடம். இங்க எல்லா சுவாமிக்கு சிவனுக்கு லிங்க வடிவா இருக்கும். முகத்தோட இருக்கிறவரை இங்கே 3 முகம் பிரம்மா விஷ்ணு சிவன். இங்கே காளிக்கு பார்த்தீங்கன்னா வலது கால ஒரு குழந்தை இருக்கும். அரைக்கோட குழந்தை எடுத்து கொண்டாடமா மாட்டிக்கிட்டு அரைக்கு சம்ஹாரம் பண்றாரு காளி. ஆமா, இங்க அசுரனை இவர் சம்ஹாரம் பண்றாரு. இங்க மேற்க பார்க்குற பெருமாள், இங்க மேற்க பார்க்குற பெருமாள் விசேஷமான பெருமாள். இங்க எப்பேற்பட்ட சகல தோற்றத்துக்கு இந்த ஸ்தலத்துல பெருமாள் செவிக்கு இருக்குது. போனோம்னா நல்ல 27 ஒரு பரிகார ஸ்தலம். அதே போன்று மூலவர் சன்னதி பக்கவாட்டில் பெருமாள் சன்னதிக்கு பின்புறம் கிழக்கு நோக்கிய சகஸ்கர லிங்கம் சன்னதியும், இதற்கு அடுத்து நவகிரக சன்னதியும், தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியும், இக்கோவிலின் நேர் எதிர் வீதியில் சுந்தர விநாயகர் சன்னதி தனி கோயிலாக அமைந்துள்ளது. வக்கரமாக அமையப்பெற்ற கிரகங்களால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வக்கரமாக அமையப்பெற்ற தெய்வங்களை வழிபட்டு கோவிலை வலம் வந்தால் துன்பங்கள் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் பயனடைவார்கள். இது வக்கர தோஷ நிவர்த்தி தலமாகும். திருமணம் ஆகாதவர், குழந்தை பேர் அற்றவர் இக்கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜை செய்து வந்தால் குறைபாடுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்போர் பௌர்ணமி தினத்தன்று வக்கரகாளி அம்மனை தொடர்ந்து இடைவிடாது 3 மாத பௌர்ணமி நாட்களில் தரிசித்து வந்தால் எண்ணிய காரியம் கைகூடும். இக்கோவிலில் தனியாக அமைந்துள்ள தீபலட்சுமியின் திருக்கோயிலில் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் ராகு காலத்தில் விளக்கேற்றி அம்மனை கும்பிட்டு மாங்கல்யம் கட்டி பிரார்த்தனை செய்தால் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் பௌர்ணமி விழா மற்றும் அமாவாசை விழா, சித்திரா பௌர்ணமி உற்சவம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை தீப உற்சவம், தைப்பூசம் மற்றும் காணும் பொங்கல் உற்சவம், கை கிருத்திகை, தமிழ் வருடப்பிறப்பில் திருக்குளத்தில் தெப்ப உற்சவம் இவைகள் தவிர மாதந்தோறும் பௌர்ணமி அன்று வக்கரகாளி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் இரவு 12 மணிக்கு ஜோதி தீப தரிசனமும் நடைபெறும். வக்கரதோஷம் நீக்கும் இந்த சக்தி வாய்ந்த வக்கரகாளி அம்மன் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.